Hello everyone, welcome to UG TRB English class. நம்ம previous classல Indian literature அதில் இருக்க ரைட்டர்ஸ் வந்து ப்ரோஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரோஸ் எழுதுனாங்க, அந்த ப்ரோஸில் வந்து இவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பொயட்ரியில் டீட்டெயில் ஸ்டடி அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொயட்ரியில் வந்து டீட்டெயில் ஸ்டடியில் சார் அரபிந்தோ கோஷ் எழுதின த டைகர் அண்ட் தி டீர். ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படிப்பாங்க. சரோஜினி நாயுடு எழுதின லவ் அண்ட் டெத். ஸோ லவ் ஆஸ் வெல் அஸ் டெத் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க எழுதியிருப்பாங்க. அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சேத் எழுதின ஈவினிங் வீட் அண்ட் நிசிம் இசைக்கியல் குட் பை பார்ட்டி, கமலாதாஸ் எழுதின அண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஏகே ராமானுஜம் எழுதின ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பொயட்ரியாக இருக்கும். ஸோ இந்த பொயட்ரி வந்து சம்டைம்ஸ் அவங்க நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணும்போதோ இல்லை பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரைட்டிங்ஸ் ஆஃப் போம் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் இது வந்து லாங்கஸ்ட் போயமாகவும் இருக்கலாம். பட் அவங்க எழுதியிருக்கிறது வந்து அந்த கண்டென்ட் வந்து அதில் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டு எதை வந்து ரிவீல் பண்ணுமோ அதை கரெக்டாக அதில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ராமா டீட்டெயில் ஸ்டடி கிரீஷ் கர்னாட் அவர் எழுதின நாகமண்டலா. ஸோ கிரீஷ் கர்னா எழுதின நாகமண்டலான்ற ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மகேஷ் தத்தானி அவர் எழுதின டான்ஸ் லைக் எ மேன். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் வந்து இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விஜய் தெண்டுல்கர் எழுதின சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான், நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் ஃபிக்ஷன் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின கூலி. ஸோ கூலி இந்த ஸ்டோரியும் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ரொம்பவே வந்து ஒரு டைம் ஒரு பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரைட்டிங். ஆர்கே நாராயண் எழுதின சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லாயிருக்கும். சேட்டன் பகத் எழுதின த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப். இதெல்லாமே வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து எழுதினது. ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த டைமு அவங்க ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பப்ளிஷிங் பீரியடில் வந்து ரொம்பவே இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரைட்டிங்காக இருந்தது, நிறைய பேர் வாங்கி படித்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தது. நெக்ஸ்ட் யூனிட் 7ல் 20th சென்ச்சுரி லிட்ரேச்சர். ஸோ யூனிட் 7ல் வந்து நம்ம வந்து 20th சென்ச்சுரி லிட்ரேச்சரில் ஸோ எல்லா சைட்லேருந்தும் எந்தெந்த ரைட்டர்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்க ப்ரோஸ் வந்து டீட்டெயில் ஸ்டடி ஆஸ் வெல் அஸ் நான் டீட்டெயில் ஸ்டடி எதுலான்னா டீட்டெயில் ஸ்டடியில் ராபர்ட் வில்சன் லிண்ட் அவர் எழுதின த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ், த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அப்புறம் பெர்ட்ராண்ட் ரசல் எழுதின நாலேஜ் அண்ட் விஸ்டம். அடுத்து இஎம் ஃப்ராஸ்டர் எழுதின டாலரன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸ் என்ற டாபிக் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் ப்ரோஸில். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடி ஆரல் ஸ்டீவன்சன் அண்ட் அப்பாலஜி ஃபார் ஐட்லர்ஸ். ஸோ ஒரு ஐட்லர் பர்சன், அந்த பர்சன் வந்து இப்போ ஒர்க்கே பண்ணாமல் ஒரு பர்சன் வந்து ஒரு ஐட்லாக இருக்காங்க, அவங்க எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்து கொடுக்குற ஒரு அப்பாலஜி மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவி லூகாஸ் ஆன் ஃபைண்டிங் திங்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸு அதோட கண்டென்ட் வந்து எல்லாமே வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து 20th சென்ச்சுரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அண்ட் பொயட்ரியில் ஃப்ரம் 20th சென்ச்சுரி லிட்ரேச்சர் பார்க்கும்போது டீட்டெயில் ஸ்டடி டிஎஸ் இலியட் ஜேர்னி ஆஃப் தி மெஜாய். ஸோ ஜேர்னி ஆஃப் தி மெஜாய் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். டைலன் தாமஸ் எழுதின த ஹஞ்ச் பேக் இன் த பார்க். த ஹஞ்ச் பேக் வந்து எதை ரெஃபர் பண்ணோன்னா, ஸோ இந்த கேமல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது பேக்கில் வந்து ஒரு ஹஞ்ச் இருக்க மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லை, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணது தான் அந்த ஹஞ்ச் பேக்குன்னு சொல்லுவாங்க. அண்டு ட்ராமா டீட்டெயில்டு ஸ்டடி ஜிபி ஷாவோட கேண்டிடான்ற ஒரு டாபிக். ஸோ ஜிபி ஷா எழுதின கேண்டிடான்றது வந்து ஒரு பெரிய ட்ராமா, அந்த ட்ராமா தான் வந்து டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு நாவல், 2 நாவல் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வர்ஜினியா வுல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலோவே. மிஸ்ஸஸ் டாலோவே ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் லெவலும் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து என்ன மாதிரிலாம் இருப்பாங்க, ஸோ இவங்க லைஃப்பில் வந்து வர ட்விஸ்ட் அண்ட் டர்னை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து வர்ஜினியா வுல்ஃப் எழுதியிருப்பாங்க. ஆரல் ஸ்டீவன்சன் ட்ரெஷர் ஐலண்ட். இந்த ட்ரெஷர் ஐலண்ட் ஸ்டோரியும் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 நாவலையும் தான் 20th சென்ச்சுரி லிட்ரேச்சரில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் யூனிட் 8 இன்ட்ரொடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபார் த லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்னா லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றத வந்து இதில் டீப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஸோ இப்போ நம்ம
இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணோம்னா ஆல்ரெடி பூர்வீகமாக சில லாங்குவேஜஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த லாங்குவேஜ்லேருந்தே சில லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அதோட டேர்ம் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளோட லாங்குவேஜ் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஈவன் வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் நிறைய இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச், இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கே பார்க்கும்போது லிங்குவிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு உச்சரிப்பும் நம்ம வந்து இப்போ ஏ சொல்கிறோமா ஆ சொல்கிறோமான்றது வந்து அந்த ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிலபஸ் ஒவ்வொரு சிலபிள்ஸ் நம்ம வந்து ஒரு வேர்ட் எடுக்கிறோன்னா நிறைய சிலபிள்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து எப்படி அந்த சிலபிள்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க, எப்படி அந்த வேர்டை வந்து கரெக்டாக உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உச்சரிப்புக்குன்ட்டு ஒரு ஸ்டைலை வந்து கொடுப்பாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு டோன் வேரியேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருப்பாங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸில் மட்டும்தான். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு வந்து அந்த டைம் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டர் இப்போ நமக்கு ஓவரால் வந்து ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோன்னா 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் அந்த 26 லெட்டர்ஸ்க்கு வந்து ஓவரால் 44 சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களான்னா வெளியில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. பட் டீப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்த எல்லாருக்குமே தெரியும் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 44 சவுண்ட்ஸ் வந்து 20 வந்து வவல் சவுண்ட், 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லிங்குவிஸ்டிக்ஸை வந்து எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ ஆல்ஃபபெட்ஸை செப்பரேட்டாக பார்க்கும்போது நமக்கு ஓவரால் வந்து ஹவு மெனி வவல்ஸ் வி ஹாவ் 5 வவல்ஸ் அண்ட் 21 கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்தது தான் 26 ஆல்ஃபபெட்ஸ். ஸோ 26 லெட்டர்ஸ். இது வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது இதில் எத்தனை வவல்ஸ் இருக்கும்னா 44 சவுண்ட்ஸும் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி இதில் வந்து 20 வவல்ஸ் இருக்கும் அண்ட் 24 கான்சனன்ட்ஸ் இருக்கும். இந்த வவல்ஸுமே வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். இதில் வந்து எப்படி டிவைட் ஆகும்னா ஒன்று வந்து டிப்தாங்ஸ் ஆகும், ஒன்று வந்து பியோர் வவல்ஸாகவும் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பியோர் வவல்ஸ் வந்து டோட்டலாக வந்து 12 இருக்கும், 8 வந்து டிப்தாங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 12 வவல்ஸும் வந்து பிரிஞ்சு சவுண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துது. ஸோ இதெல்லாமே நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலான்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இதில் டெவலப் பண்ண அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆரல் ரெட்னு எழுதின ரைட்டிங்கில் பார்க்கலாம். அண்ட் அவர் கூட எழுதின நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட் எதை கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ், டயக்ரானிக் அண்ட் சிங்க்ரானிக் அப்ரோச்சஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடி, லிங்குவிஸ்டிக்ஸ், டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம இப்போ வந்து LSRWன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் எப்போவுமே. அந்த LSRWனா என்ன, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா லிசனிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை கிளியராக லிசன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ திருப்பி அதே மாதிரி நம்ம பேச முடியும், அதே மாதிரி அதை எழுத முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 4 ஸ்கில்ஸுமே வந்து இங்கே லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டயக்ரானிக்னா என்ன, சிங்க்ரானிக்னா என்ன, ஸோ அதோட அப்ரோச்சஸ் வந்து ஏன் லாங்குவேஜ் ஸ்டடிக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் ஆச்சு. லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டோம், பேசுகிறோம், ஓகே, பட் பேசினா மட்டும் நம்ம லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அது ரிட்டன்லேயும் இருக்கணும், ஸ்போக்கன்லேயும் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தமிழ் உச்சரிப்பே வந்து நம்ம பார்த்துருப்போம். லா வித்தியாசங்கள் வந்து அதில் எப்படி அழகாக வந்து ஒவ்வொரு அந்த நாக்கு சுழற்சி மூலமாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் வந்து நமக்கு லிங்குவிஸ்டிக்ஸோட சவுண்டு, ஒவ்வொரு சவுண்டும் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சவுண்டு வந்து நம்ம வரும்போது இப்போ சப்போஸ் யூஸ் பண்ணுறேன்னா நம்மளோட மவுத்தோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, ஸோ அது வெதர் வந்து டீத்தை டச் பண்ணுதா இல்லை டச் ஆகலையா, ஸோ எங்கேருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அது நாசில் சவுண்டா இல்லை நம்ம வந்து எடுக்கிற சவுண்டு, இப்போ ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, ஜா அந்த சவுண்ட் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இதை பற்றி படிக்கும்போது அந்த 8th யூனிட் சாப்டர் பார்க்கும்போது நம்ம வந்து கிளியராக இதை பார்க்கலாம். அண்ட் அதோட டெஃபினேஷன் கேட்பாங்க, அதோட நேச்சர் அண்ட் ஸ்கோப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிக்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக படிங்க. அண்ட் இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி, ஸோ செகண்ட் டாப்பிக்காக எதை எடுத்திருக்காங்கன்னா இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. ஸோ இந்த ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி இது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பீச் ஆர்கன்ஸ், ஸோ நம்ம எந்தெந்த ஆர்கன்ஸ் மூலமாக நான் சொன்ன மாதிரி நோஸ்லேருந்து சவுண்டு வருதா, இல்லை நம்ம எடுக்கிற சவுண்டு ஒவ்வொரு வேர்டோட ஒவ்வொரு லெட்டரோட இது வந்து எங்கேருந்து அப்டமன் வந்து ப்ரெஸ் ஆகுதா, இல்லை அங்கேருந்தே வந்து ரீச் ஆகி வெளியில் வருதா, ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ ஸ்பீச் ஆர்கன்ஸ், ஸ்பீச் ஆர்கன்ஸ்,
சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து கான்சனன்ட்ஸ், வவல்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ கான்சனன்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷில் கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது? 24 கான்சனன்ட்ஸ் இருக்குது. வவல்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் வந்து டோட்டலாக வந்து 20 இருக்குது. ஸோ இந்த பியோர் வவல்ஸ், அந்த வவல்ஸை தான் வந்து 12 வவல்ஸ் இருக்குது. அண்ட் டிப்தாங்ஸ் வந்து 8 இருக்குது. ஸோ இதோட சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டோனேஷன். ஸோ சிலபஸ் வந்து இந்த சிலபிள்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது, இப்போ இங்கிலீஷ் எடுக்கிறோன்னா இங்கிலீஷ். ஸோ இதை வந்து 2 சிலபிள்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஏன் அதை வந்து அப்படி 2 சிலபிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா பேஸ்ட் ஆன் த வவல் சவுண்ட். ஸோ அதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் சிலபிள்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டோனேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதோட ப்ராக்டிசஸ், அதுதான் எக்ஸசைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் கிராமர். கிராமர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கிராமர் இல்லைனா கிராமர் வந்து என்னென்னா ஒரு லைஃப். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் இல்லைனா நம்மளால் சர்வை பண்ண முடியாதுன்னா அதே மாதிரி தான் கிராமர் இல்லாமல் லாங்குவேஜ் சர்வை பண்ண முடியாது. ஸோ கிராமர் இஸ் த ஹார்ட் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இந்த கிராமர் வந்து டெஃபினேஷன் ஆஃப் கிராமர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு கிராமர். ஸோ கிராமரில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக படிக்கணும். ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனல். ஸோ இந்த கிராமரோட டிஸ்கிரிப்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனல் எங்கெல்லாம் இதோட யூசேஜ் வரும், ஸோ எப்படி வந்து நம்ம எழுதணும். இப்போ ஆல்மோஸ்ட் சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடின்ற வேர்டு, இல்லை நம்ம வந்து எல்ஒய் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் போடணுமா, ஃபஸ்ட்டில் போடணுமா, மிடில் போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக கிராமரை வந்து படிக்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வராமல் அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் கிராமர் டாபிக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சின்டெக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ். ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ். ஸோ எங்கே வந்து ஃபஸ்ட்டு நவுன் வருமா, வேர்ப் வருமா, அதுக்கப்புறம் என்ன வரணும், ஆப்ஜெக்ட் வரணுமா, காம்ப்ளிமெண்ட் வரணுமா. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி நம்ம இந்த சின்டெக்ஸ் தான் வந்து ஒரு சென்டென்ஸையே அழகாக்கும். ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ், ஸோ ஐசி அனலைசஸ்ன்னு சொல்லுவாங்க. டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நவுனை தூக்கி நம்ம பின்னாடி சும்மா போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவுன் ஃபார்மேஷன் இருக்குன்னா நவுன் ஃபார்மேஷன் கொடுத்து தான் ஆகணும். எடுத்தோடனே மொட்டையாக வந்து ஒரு கன்ஜங்ஷன் வராது. ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் டைரெக்டாக வந்து கொஸ்டின் ஃபார்ம் ஆகலாம். லைக் வாட் இஸ் த சப்ஜெக்ட், வாட் இஸ் த கிளாஸ், வாட் இஸ் த லைக் சம் கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணும்போது வாட் ஆர் யூ டூயிங் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம வந்து வாட்ன்ற கொஸ்டின், ஒய்ன்ற கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறோம். பட் அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் ஃபார்முக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ணுறோம்னா வேர்ப் யூஸ் பண்ணுறோம். தென் த சப்ஜெக்ட். ஸோ இதே மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நவுன் ஃப்ரேஸ் ஆர் நவுன் இல்லை அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா வேர்ப் இருக்கணும். ஸோ இதோட ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் ஃபார்மேஷனில் எப்படி இருக்கணும்னா டோட்டலாக வந்து ஒய், WH type of question as well as howன்ற question as well as yes or no type of questions யூஸ் பண்ணுறோன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா இருக்க வேர்ப் வந்து செகண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் வரும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து எதில் அனலைஸ் பண்ணுவோம்னா சின்டெக்ஸ் மூலமாக தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்பவே வந்து இதை வந்து ஐசி அனலைஸ்ன்னு வாங்க. ஸோ இதை வந்து ஐசி அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து இந்த டீப் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் மார்ஃபாலஜி அண்ட் செமான்டிக்ஸ். ஸோ இந்த வேர்ட் மார்ஃபீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேர்ட் மீனிங் அசோசியேஷன், செமான்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங் வந்து நவுனா இல்லை, இப்போ ப்ராக்டிஸ்ன்னு ஒரு வேர்டு எடுக்கிறோன்னா PRACTICன்றது நவுனு, PRACTISCன்றது வேர்பு. ஸோ இதில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர் மிஸ்டேக் கமிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிமிலர் வேர்ட்ஸ் ஃபோனாலஜியில் பேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சிமிலர் வேர்ட்ஸே வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷனை கொண்டு வரும். அண்ட் சில வேர்ட்ஸ் வந்து இதை தான் வந்து நம்ம மெயினாக ஒரு நவுனாக கொடுக்கணுமா இல்லை வேர்பாக கொடுக்கணுமான்ற நிறைய டவுட் இருக்கும்ல. இந்த டவுட் எல்லாமே வந்து எது மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணலான்னா ஸோ மார்ஃபாலஜி அண்ட் செமன்டிக்ஸ் மூலமாக வேர்ட் மார்ஃபீம்ஸ். ஸோ அதோட ஒவ்வொரு வேர்டோட மீனிங், அந்த மீனிங் வந்து அட்ஜெக்டிவா, நவுனா, ப்ரொனவுனா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். ஸோ வேர்ட் மீனிங் அசோசியேஷன் அதுதான் செமன்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய ரைட்டர்ஸை
யாரையுமே வந்து சும்மா விட்டுற மாட்டாங்க. ஒரு பர்சன் வந்து அவர் ரீச் ஆகுறாரு, அவர் வந்து பாப்புலர் ஆகுறாரு, ஃபேமஸ் ஆகுறாருன்னா அவர் எழுதியிருக்க ரைட்டிங்ஸில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நல்லது இருக்கான்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதில் என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு தான் எந்த பர்சனாக இருந்தாலும் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குறைய தேடி வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசமில் வந்து என்ன வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின ரைட்டிங்ஸ் எல்லாமே அவர் எழுதின ரைட்டிங்ஸ் எல்லாமே அவரோட ஓன் ரைட்டிங்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து இப்போ நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ரைட்டிங்ஸில் வந்து நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அது எல்லாமே ஃப்ளாப் ஸ்டோரிஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிஸை எடுத்துகிட்டு வந்து இவர் டெவலப் பண்ணி இவர் ரிவீல் பண்ணாருலாம் நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்றது எல்லாமே நிறைய டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த போது அவங்களுக்கு அந்த ரைட்டிங்ஸு ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாமே செட்டில் பண்ணி ஒரு ஃபார்மேஷனில் கொண்டு வரணுன்னாலே பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த இடையில வந்து எது உண்மை எது பொய் இந்த கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் தான் கிரிட்டிசிசமே எழுதுவாங்க நிறைய பேர். ஸோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் டு லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த லிட்டரரி கிரிட்டிசிசமில் என்ன வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட தியரிஸ் அண்ட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஹொரேஸ், குவிண்டிலியன், லாங்கினஸ் அண்ட் டான்டே டு த டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ இவங்க 4 பேர் வந்து ஹொரேஸ், குவிண்டிலியன், லாங்கினஸ் அண்ட் டான்டே இவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸையும் வந்து அதில் பார்க்கலாம். ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ், மிமெட்டிக் தியரி, பிராக்மெட்டிக் தியரிஸ், சிட்னி, ட்ரைடன், டாக்டர் ஜான்சன், கால்ரிட்ஜ், அர்னால்ட், T.S. Eliot. ஸோ இதில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். ஸோ கிரிட்டிக்கல் தியரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து அந்த ஓரியன்டேஷனில் வந்து மிமெட்டிக் தியரி இருந்திருக்கு, ப்ராக்மெட்டிக் தியரிஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த தியரிஸ்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா சிட்னி எழுதியிருக்காங்க, ட்ரைடன், டாக்டர் ஜான்சன், கால்ரிட்ஜ், அர்னால்ட், T.S. Eliot. ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ் அந்த கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் தியரிஸ் இவங்க எழுதுனதை வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். 5 approaches: moralistic approach, psychological approach, archetypal approach, sociological approach, formalistic approach. So 5 approaches ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 is moralistic and psychological, archetypal, sociological, formalistic. ஸோ இந்த 5 அப்ரோச்சஸையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 அப்ரோச்சஸையும் நம்ம இங்கே லிட்ரரி கிரிட்டிசிசமில் அதோட தியரிஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபைனலாக நம்ம எதை பார்க்கணுன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது ரொம்பவே பீக்கில் இருக்குன்னா ஃபெமினிசம் பேஸ் பண்ணி நிறைய ரைட்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய டாபிக்ஸ் வந்து அதை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், ஈகோ கிரிட்டிசிசம், போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம். ஸோ இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணது தான். ஸோ இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆல்மோஸ்ட் கேட்குற ஜென்ரல் கொஸ்டின்ஸையும் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், ஈகோ கிரிட்டிசிசம் அண்ட் போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசிசம். ஸோ இந்த 5ஐயுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்க டெவலப்மெண்ட் அண்ட் அந்த டைமில் கொண்டு வந்த கிரிட்டிசிசம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸில் வந்திருக்க ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் ஆர் ராங் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சில ஆப்ஷன்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே இருக்கும். இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சிமிலராக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட ரைட்டிங்ஸ், இப்போ ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன போயம் எழுதியிருக்காரு, அவர் எழுதின ட்ராமாஸ் எல்லாமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரைட்டர்ஸ், இப்போ ஜான் ட்ரைடன், ஜான் மில்டன், ஸோ போப், இவங்க எல்லாருமே எழுதின எல்லா ரைட்டிங்ஸும் அந்த ஹெட்டிங் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து டஃப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சிமிலராகவும் தெரியும். ஸோ சிமிலராக தெரியும் போது தான் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் சாய்ஸை விட்டுருவோம். ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நான் வந்து கொடுக்கும்போது உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வித் த ரைட் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் கீவேர்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாம். ஸோ த நெக்ஸ்ட் நம்ம வந்து 10th யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்.
ஸோ விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஒவ்வொரு விமன் ரைட்டர்ஸ்க்கும் வந்து பல காலகட்டத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலும் அப்புறமா போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காகவே அவங்களோட ரைட்டிங்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கே விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், ஸோ அதில் வந்து ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில் ஸ்டடி யாரோடதுன்னா சொஜர்னர் ட்ரூத் அவங்களோட என்டையர் உமன். ஸோ என்டையர் உமன்ன்ற அந்த ஒரு கொஷின் மார்க்கோடையே வந்து அந்த போயம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்டையர் உமன்ன்ற ஒரு ஹெட்டிங்கோடையே ஒரு ப்ரோஸை வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோஸ் வந்து நான் விமனா, ஸோ நான் அந்த விமனாக இருந்தால் நான் என்ன பண்ணணும், ஸோ என்னோட ரோல் எப்படி இருக்கும், ஸோ நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ட்ராஜிக்கல் எவிடன்ஸும் வந்து அதில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சில பர்சன் வந்து அவங்களோட உண்மையான நேமை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து நான் விமனா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லோட கொஸ்டின். ஏன்னா நிறைய டாஸ்க் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சப்போஸ் விமன் ரைட்டராக இருந்தால் நம்மளை அப்ரோச் பண்ணி ஓகே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் உங்களோட ரைட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ரொம்ப தைரியமாக வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அதை எப்படியாவது வைண்ட் அப் பண்ணிவிட்டு அவங்கள மொத்தமாக எதுவுமே எழுத விடாமல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட ரைட்டிங்ஸை டெவலப் பண்ணி ரிவீல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் தான் சொஜர்னர் ட்ரூத். அவங்க எழுதின ஸ்டோரி வந்து என்டையர் உமன். ஸோ இந்த ப்ரோஸை வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஸ்டடி எடுத்திருக்காங்க. இதுலேருந்து கீவேர்ட்ஸ் அவங்க சொன்ன கோட்ஸ் இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோட் இருக்கும்போது நம்ம டீப்பாக அதை படிக்க வேண்டியது இருக்கும். நான் டீட்டெயில் ஸ்டடியில் மேரி வால்ஸ்டன் கிராஃப்ட் இவங்க எழுதின ஸ்டோரி எ விண்டிகேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் விமன் வித் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இவங்க வந்து இங்கே ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஸ்ட்ரிக்டாக பேஸ் பண்ணுற ரூல்ஸ், ஸோ ரூல்ஸை தான் வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேரி வால்ஸ்டன் கிராஃப்ட் வந்து அவங்க வந்து எழுதியிருக்க எ விண்டிகேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் விமன். ஸோ விமனோட ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்க ரூல்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க நான் டீட்டெயில் ஸ்டடி ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி வந்து ரொம்பவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கனெக்டிவ் டு த விமன் ரைட்ஸ். ஸோ விமனோட ஒவ்வொரு அவங்க என்ன பண்ணலாம், ஸோ ஃப்ரீடம் பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அதில் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸோ ரைட்டிங்ஸ். ஸோ விமன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் வந்து இப்போ ப்ரோஸ் நம்ம ப்ரீவியஸாக வந்து டீட்டெயில் அண்ட் நான் டீட்டெயில் பார்த்தோம். அண்ட் இப்போ பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் ஸ்டடி ஜூடித் ரைட் எழுதின ரிக்வெஸ்ட் டு எ இயர்ன்ற ஒரு போம் எழுதியிருக்காங்க. யார் எழுதினதுன்னா ஜூடித் ரைட். அண்ட் சில்வியா பிளாத் எழுதின மெடுசா, கமலாதாஸ் எழுதின த ஓல்டு பிளே ஹவுஸ், சுபதா பட்டாச்சாரியா எழுதின திரௌபதி. நான் டீட்டெயில் ஸ்டடியில் பொயட்ரிஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மாயா ஏஞ்சலோ அவங்க எழுதின ரைட்டிங் ஸ்டில் ஐ ரைஸ், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த போம் வந்து பிளாக் அமெரிக்கன் பீப்புளோட அவங்களோட ட்ராஜிக்கல் லெவல்ஸை வந்து அவங்க என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து டெவலப் ஆனாங்க ஸ்டில் ஐ ரைஸ், ஸோ அவங்க அப்போ டெவலப் ஆனாங்களா இல்லையா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க அனுபவப்பட்ட ஒவ்வொரு கஷ்டங்கள் வந்து அதில் டெவலப் பண்ணி எழுதியிருப்பாங்க. கிளாடி கார்டிஃப் எழுதின கோம்பிங், குவெண்டலின் ப்ரூக்ஸ் எழுதின எ சன்செட் ஆஃப் தி சிட்டி. நெக்ஸ்ட் ட்ராமா. ஸோ ட்ராமா இதில் வந்து விமன் ரைட்டிங்ஸ் யாரோடதுன்னா டீட்டெயில் ஸ்டடி சூசன் கிளாஸ்பெல் எழுதின ட்ரிஃபில்ஸ். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் வந்து கேரல் சர்ச்சில் எழுதின டாப் கேர்ள்ஸ். ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரூத் ப்ராவர் ஜாப்வாலா எழுதின ஹீட் அண்ட் டஸ்ட். ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து சார்லட் பெர்கின்ஸ் கில்மனோட த எல்லோ வால்பேப்பர், இன்னொன்று அம்பாய் அவங்க எழுதின ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஓவரால் 10 யூனிட்ஸையும் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏஜ் வாஸ் மார்க்ட் வித் ஸ்கெப்டிசிசம் அண்ட் ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி. ஸோ ஸ்கெப்டிசிசம்னா என்ன? ஸ்கெப்டிசிசம்ன்ற வேர்டை வந்து ஆல்மோஸ்ட் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, டவுட்ஃபுல்லாக இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து கொடுக்குறோன்னா அதை வந்து ஸ்கெப்டிசிசமாக சொல்ல மாட்டோம். ஸோ டவுட்ஃபுல்லோடு இருக்கிறது வந்து ஸ்கெப்டிசிசம்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஏஜ் வாஸ் மார்க்ட் வித் ஸ்கெப்டிசிசம் அண்ட் ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டி. ஸோ ரிலீஜியஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு சர்டனாக இல்லை,
ஸோ டெவலப் ஆகலை, அது வந்து அன்சர்டைனாகவே இருக்குது, ஸோ அது வந்து டவுட்ஃபுல்லாகவே இருக்குன்றது மட்டும்தான் எந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விக்டோரியன் ஏஜா, ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஆர் ஏஜ் ஆஃப் மில்டன், ஆர் ஏஜ் ஆஃப் போப், இப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து ரைட்டான ஆப்ஷன்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் விக்டோரியன் ஏஜ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ விக்டோரியன் ஈரா வந்து எப்போனா பிட்வீன் 1837 அண்ட் 1901. ஸோ இந்த காலகட்டத்தில் இருந்த நாட்கள் தான் வந்து விக்டோரியன் பீரியட்னு சொல்லுவாங்க, விக்டோரியன் ஈரான்வாங்க. வாஸ் டீப்லி மார்க்டு பை ரிலீஜியஸ் அன்சர்டினிட்டி. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ரிலீஜியஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே, ஜூஸ் கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஸோ ரிலீஜியஸ் இது எல்லாமே வந்து அன்சர்டைனாக இருந்தது, எதுவுமே வந்து ப்ராப்பரான ஒரு முறைப்படி இல்லவே இல்லை. அண்ட் ப்ரொஃபவுண்ட் டவுட், ஸோ அந்த ப்ரொஃபவுண்ட் டவுட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கெப்டிசிசம்னு சொல்லுவாங்க. அண்ட் அ கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த், ஸோ ஒரு விதமான நம்பிக்கை அதில் இருந்தது. அண்ட் திஸ் ஸ்கெப்டிசிசம் was primarily triggered by rapid advancements in science and geology. ஸோ சயின்ஸ் அண்ட் ஜியாலஜி பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய குயிக் டெவலப்மெண்ட், குயிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து ரொம்ப இந்த டவுட்ஃபுல் வந்து எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்ண மாதிரி சீக்கிரமாக வந்து ஒவ்வொன்றத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோஸ்ட் நோட்டபிளி சார்லஸ் டார்வின் அவர் எழுதுவார்ல நிறைய தியரிஸ். ஸோ அவர் எழுதின தியரிஸில் வந்து எவல்யூஷன் which directly challenge the literal biblical account of creation. ஸோ பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷனை வந்து இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வச்சதே வந்து இந்த ஸ்கெப்டிசிசமால தான். ஸோ ஸ்கெப்டிசிசம்னா ஒரு டவுட்ஃபுல் கான்செப்டில் வந்து ரொம்பவே யோசிச்சு பார்த்து ஓகே எப்படி வந்து இப்போ பூமி உருவாகுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அது ரவுண்டாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கா அப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு ரைட்டிங்ஸ் மூலமாக எடுத்து படித்து என்ன பண்ணாங்கன்னா அதை இவங்களோட ரைட்டிங்ஸ், இவங்களோட தியரிஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் skepticism was primarily triggered by rapid advancements. ஸோ குயிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜியாலஜியில் அவங்க இப்போ எழுதுகிற தியரிஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபிசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்ஸ் தியரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஜியாலஜியில் வந்து தியரிக்கல் ஒவ்வொரு எவிடன்ஸ் அவங்க கொடுக்கணும் இல்லை. ஸோ அந்த இதில் வந்து நோட்டபிளாக பார்க்கும்போது சார்ல்ஸ் டார்வின் எழுதின தியரி ஆஃப் எவல்யூஷனில் வந்து விச் டைரக்ட்லி சேலஞ்ச் த லிட்ரல் பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷன். ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரொம்பவே வந்து அந்த லிட்ரல் கான்செப்ட் வந்து பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷனாக வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ இந்த லிட்ரல் கான்செப்ட் வந்து பிப்ளிக்கல் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க சூஸ் பண்ணது. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.